தேவனோடு கூட உன்னதங்களிலே வாசம் செய்கின்றவன் யார் என்பதை குறித்து நம்ம நெடுகவே தியானித்து வருகிறோம். Continually meditating on who will dwell with God in the highest. உத்தமன் தேவனோடு கூட வாசம் பண்ணுவான். The righteous will live or dwell with the God. இரண்டாவது நம்ம பார்த்தோம் ஊழியன் தேவனோடு கூட வாசம் பண்ணுவான் என்று பார்த்தோம். அதை நம்ம பின்னாடி தியானிக்கலாம்னு சொல்லி வைத்திருக்கிறோம். Second, we have seen that the minister of God will dwell with God. விசாரம் உள்ளவன் நிர்விசாரம் இல்லாதவன் மலையின் மேலே ஏறி தேவனோடு கூட வாசம் பண்ணுவான் என்று பார்த்தோம். The one who is diligent will climb up the mountain and dwell with God. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனும் தேவனோடு கூட வாசம் பண்ணுவான் என்று நான்காவது காரியமாக நம்ம பார்த்தோம். We have seen as the fourth thing that the one who is pure in his heart and clean in his hand will dwell with God in highest. ஐந்தாவது காரியமாக மனுஷீகத்தை அடக்கி தெய்வீகம் அதை கடந்து செல்ல அனுமதிப்பவன் என்ற தலைப்பின் கீழே முதலாவது சப்ஹெட்டிங்காக மனுஷீக கவனிச்சுதல்களும் தெய்வீக மௌனமும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். The fifth thing we have seen that the one who controls the carnality and allow the divine to rule over it will dwell with God. ஐந்தாவதுலே நம்ம இரண்டாவது சப்ஹெட்டிங்காக மனித தனிமையும் மனுஷீக தனிமையும் தெய்வீக வழிகளும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். And as a second subheading we have seen the loneliness of the human and the silence of divine. ஐந்தாவது பகுதியில் மூன்றாவது சப்ஹெட்டிங்காக மனுஷீகத்தின் அவசரமும் தெய்வீக நிதானமும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். As a third subheading that we have seen that the hastiness of the human and the silence or the patience of God. நம்ம கடைசியாக பார்த்தது மனுஷீக தேவைகளும் உன்னதமான தேவனுடைய சிறப்பான வழங்குதல்களும் என்பதை நம்ம போன தடவை நம்ம பார்த்தோம். The last time we have meditated that the needs of the human and the provisions of the divine. இந்த நேரத்தில் இந்த ஊழியன் என்கிறதை நம்ம விட்டு வைத்ததை இந்த நாளிலே கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். I am thinking that we can meditate on the minister of God that we have kept aside for some time. புதிய ஏற்பாட்டிலே ஊழியனை பரிசுத்த ஆவியானவர் அதாவது தேவன் எப்படி அழைக்கிறார் என்று நீங்க பாருங்க. Let us look at the name that God calls the minister of God in the New Testament. ஊழியம் செய்பவன் சுவிசேஷ ஊழியம் செய்பவனை பார்த்து பிதாவானவர் எப்படி அவனை அழைக்கிறார். How the God calls the evangelist in the New Testament. ஏசாயா 40வது அதிகாரம் 9வது வசனம். Isaiah 49. சியோன் என்னும் சுவிசேஷகியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உன் தேவன் என்று கூறு. God says, O Zion, you who bring good tidings, get up into the high mountain. O Jerusalem, you who bring good tidings, lift up your voice with strength. Lift it up, but not afraid. Say to the cities of Judah, behold your God. பழைய ஏற்பாட்டிலே சபை என்கிற வார்த்தை வருகிறதுன்னு பார்க்க முடியாது. In Old Testament we cannot see the word church. ஆனால் அநேக இடங்களிலே சியோன் குமாரத்தி, சியோன் குமாரர், சியோன் என்கிற வார்த்தை வருகிறதை நம்ம பார்க்கலாம். But in many places we are seeing the word Zion, as the children of Zion and the daughter Zion. சபையை பார்த்து தேவன் சியோன் பிதாவானவர் எப்படி பார்க்கிறார்? சியோன் என்று சொல்கிறார், சியோன் குமாரத்தியே என்று சொல்கிறார், சியோன் குமாரனே என்று சொல்கிறார். The Father God is calling the church as Zion or the children of Zion or the daughter Zion. மூன்று விதமான இந்த திருத்துவ தேவர்கள் நம்முடைய சபையை பார்த்து அவர் எப்படி அழைக்கிறார் என்று பாருங்கள். Let's look into the names that the triune God is calling about the church. முதலாவது பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து என்ன சொல்கிறார்? Let us see first what the Holy Spirit is calling about the church. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 7, 11, 17 பார்க்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவனே என்று தேவன் நினைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து அழைக்கிறார். When we see in the Revelations chapter 2 verses 7, 11 and 17, the Holy Spirit is calling the church as the overcomer. எபேசு, சிமிர்னா, பெர்கமு இந்த சபைகளை பார்த்து தேவன் என்ன அழைக்கிறார்? ஜெயம் கொள்ளுகிறவனே என்று அழைக்கிறார். The Holy Spirit is calling the churches of Ephesus, Smyrna and the Pergamos as the overcomer. இயேசு கிறிஸ்து இந்த சபையை பார்த்து தன்னுடைய மனவாட்டியாக சபையை பார்த்து இயேசு கிறிஸ்து இப்படி அழைக்கிறார். Jesus Christ is calling the church, his bride, as like this. என் பிரியமே, என் மணவாளியே, ரூபவதியே, ராஜகுமார்த்தி என்று தேவன் சபையை பார்த்து இயேசு கிறிஸ்து சபையை பார்த்து அழைக்கிறார்.
Jesus is calling the church as my love, my bride, my beautiful one, and O prince's daughter. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு சபை மணவாட்டி. Why? Because Jesus is the bridegroom. பிதாவாகிய தேவன் சபையை பார்த்து எப்படி அழைக்கிறார்? How the Father God is calling of the church? சுவிசேஷகனே சுவிசேஷகியே என்று அழைக்கிறார். He is calling as the messenger of good news, or பாருங்க, messenger of good tidings. அதனால தான் நான் ஏசாயா 40 வாசித்தேன், சியோன் என்னும் சுவிசேஷகியே உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, சத்தமிட்டு கூப்பிடு சுவிசேஷகியே என்று அழைக்கிறார். That is why we have seen in Isaiah 49 that God the Father is calling the church as, O Zion, you who bring good tidings, get up into the high mountains. சுவிசேஷ ஊழியம் செய்கிறவனை ஆண்டவர் இப்ப என்ன சொல்கிறார் என்றால், நீ உயர்ந்த பர்வதத்தில் மேலே ஏறி என்னிடத்தில் வா. The God is calling the evangelist to get up into the high mountain. இந்த இடத்துலயும் பாருங்க, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறி என்னோடு கூட வாசம் பண்ணு என்று சுவிசேஷகன் சுவிசேஷியை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். Here also God is calling the evangelist as get up into the mountains, high mountains, and dwell with me. ஏசாயா 57வது அதிகாரம் 52வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. Isaiah 52:7 says like this. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. How beautiful on the mountains are the feet of those who brings good news, who proclaim peace, who bring good tidings, who proclaim salvation, who say to Zion, your God reigns. சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று தேவன் நம்முடைய பாதங்களை பார்த்து அவர் என்ன செய்கிறாரு? அப்ரிஷியேட் பண்றாரு. God is appreciating our foot as how beautiful it is. இது மலைகளின் மேலே உள்ள பாதங்கள் என்று சொல்லப்படுகிறது. It is being told those feet are in the mountain. பாருங்க, இந்த சுவிசேஷ ஊழியத்தை எப்படி செய்கிறோம் இதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ரட்சிப்படையாத ஜனங்களுக்கு சமாதானத்தை கூறுவது. The work of the evangelist is like this. We have to tell the peace to the people who are not saved. ரட்சிப்படையாத ஜனங்களை பார்த்து தேவனுடைய நற்காரியங்களை அறிவிப்பது. We have to see the people who are not saved and declare the good works of God. ரட்சிப்படையாத ஜனங்களுக்கு ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துவது, இதுதான் சுவிசேஷ ஊழியம். So to proclaim the salvation to the people who are not saved is the evangelism. அதற்குள்ளாகவே இன்னொரு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது பாருங்க, அதையும் சுவிசேஷகன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். One more thing is told in the scripture that God is also calling as evangelism. சியோனுக்கு என்ன சொல்லப்படுகிறது? உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள். The one who tells the good news to the Zion is also beautiful in the high mountains. சியோன் என்றால் சபை என்று நம்ம பார்த்தோம். We have seen that Zion means church in the New Testament. அப்படி என்றால் சபையில் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு இதோ உன் தேவன் உன்னை ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறவனையும் சுவிசேஷகன் என்று அழைக்கப்படுகிறது. So the one who tells that your God rules to the people who are saved is also an evangelist. தேவன் இந்த மலையின் மேல் வாசம் பண்ணுகிற இவருடைய பாதங்களை பார்த்துதான் அழகாய் இருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். God is calling the feet which is dwelling in the high mountains as a beautiful one. என்ன நீங்க சியோன் குமாரத்தி சியோன் சொல்ற படையெல்லாம் சபைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? So you may be asking that wherever the scripture says about Zion and the children of Zion, as how you are telling that it means the church. தேவன் சியோனை பார்த்துதானே சுவிசேஷகன் என்று அழைக்கிறார், சியோன் குமாரத்தியை பார்த்துதானே சுவிசேஷகியே என்று அழைக்கிறார், சபையை பார்த்து அவர் சொல்லவில்லையே என்று நீங்கள் கேட்கலாம். You may be asking that only God is calling the Zion or the daughter Zion as the one is calling. How he can say that he is telling about the church? பழைய ஏற்பாட்டில் சியோன் குமார்த்தி என்று சொல்லப்படுகிறது, சபைதான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு 3 வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். I want to show 3 evidences where in the Old Testament that wherever it comes as Zion, the daughter Zion or the children of Zion, it means the church in the New Testament. ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனம். Isaiah 28:16 says like this. நான் வாசிக்கின்றேன். ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ
அஸ்திபாரம்னா புதிய ஏற்பாட்டில் மூலைக்கல் வருகிறது. அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் முழுதுமான மூலைக்கல்லாய் இருக்கும், அதை விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்படுகிறது. So it says like this, therefore thus says the Lord God, behold I lay in Zion a stone, a cornerstone in the New Testament, for a foundation, a tried stone, a precious cornerstone, a sure foundation, whoever believes will not act hastily. இந்த மூலைக்கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். God is telling that I am placing this cornerstone in the Zion. இந்த மூலைக்கல் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. Who is this cornerstone? It is Christ Jesus. இந்த மூலைக்கல் நம்முடைய சபைக்கு தலைக்கு மூலைக்கல்லாய் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். We know that this cornerstone is the chief cornerstone for our church. அப்படி என்றால் அந்த இடத்துல சியோன் என்று வருகிறது சபையை குறிக்கிறதாக இருக்கிறது. If so, the Zion that there comes means the gathering, that is the church. 1 பேதுரு 2வது அதிகாரம் 5-6 பேதுரு விதமாய் சொல்கிறான் பாருங்கள். In 1 Peter chapter 2 verses 5 and 6, Peter says like this, ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்படியாக சபையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது என்று பேதுரு ஏசாயாவில் எழுதிய தீர்க்கதரிசனத்தை குறித்து சொல்லுகிறார். Here he says that you also as living stones are being built up a spiritual house, a holy priesthood, to offer up spiritual sacrifices acceptable to God through Jesus Christ. Therefore it is also contained in the scripture, behold I lay in Zion a chief cornerstone, elect, precious, and he who believes on him will not by any means put to shame. சியோன் என்பதை சபை என்று சொன்னோம். இப்பொழுது சியோன் குமாரர், சியோன் குமார்த்தி என்கிறது குறித்து இன்னும் 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். We have seen that Zion means church. Now we will see about these children of Zion and the daughter Zion. யோவேல் 2வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது. Joel 2:23 says like this, சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது. It says, be glad then you children of Zion and rejoice in the Lord your God, for he has given you the former rain faithfully, and he will cause the rain to come down for you, the former rain and the later rain in the first month. கடைசி நாட்களிலே சபையிலே ஊற்றப்படுகிற எழுப்புதலை குறித்து இந்த வேத வசனம் சொல்லுகிறது. This scripture talks about the revival in the end time church. அந்த எழுப்புதல் எப்படி என்றால் சியோன் குமாரருக்கு கொடுக்கப்படுகிறது என்று இங்கே சொல்லப்படுகிறது. The scripture tells that revival will be given to the children of Zion. அப்படி என்றால் சியோன் குமாரர் என்று சொல்லப்படுகிறது சபைதான். If so, children of Zion means the church. ஏசாயா 62வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி கூறுகிறது. Isaiah 62:11 says like this, நீங்கள் சியோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடு கூட அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாகவும் செல்கிறது என்று சியோன் குமாரத்தியை பார்த்து சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. It says like that, say to the daughter Zion, see your savior comes, see his reward is with him and his recompense accompanies him. சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்கு, ரட்சிப்பை பிரசித்தப்படுகிறவர்களுக்கு அவர்களுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று தேவன் சபையை பார்த்து சொல்கிறார். Here God says to the church that the benefit to the evangelist or the one who proclaims the salvation, the benefit comes with me. ஆனால் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது சியோன் குமாரத்தியை பார்த்து சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. But in that place it says that you say to the daughter Zion. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது சியோன் குமாரத்தி, சியோன் குமாரர் என்று சொல்லப்படுகிறதெல்லாம் சபை என்று நம்ம வைத்துக் கொள்ளும் பொழுது இப்பொழுது இந்த ஏசாவையை சபை என்று போட்டு நான் வாசித்து பார்த்தேன். When we see that the Zion, the daughter Zion and the children of Zion means the church, I replaced wherever Zion comes as the church, I am going to read like that. சபை என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. O church, you who bring good tidings, get up into the high mountains. சபை என்னும் சுவிசேஷகியே,
O church, you who brings good tidings. அப்பொழுது சபை சுவிசேஷகி ரெண்டும் ஒண்ணுதான். So church and the one who brings good tidings is both same. சபை சுவிசேஷகி ரெண்டும் ஒன்றுதான். அப்பொழுது தேவன் என்ன சொல்கிறார்? சபையை பார்த்து சுவிசேஷகியே என்று அழைக்கிறார். So the God is calling the church as evangelist. அப்படி என்றால் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமையாய் இருக்கிறது. அதைத்தான் இங்க நான் சொல்ல வருகிறேன். I am coming to tell what is that here is, it is our duty on every one of us to preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், நான் சுவிசேஷத்தை நான் வந்து இனிமேல் நான் ஒழுங்காக நான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன்னு சொல்லி எத்தனையோ பிரசங்கங்களை நம்ம கேட்டோம், எத்தனையோ உத்வேகம் நமக்கு வருகின்றது. யாரெல்லாம் நம்மளை பிடிச்சி எழுப்புறாங்க, நீ சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொல்லி. ஆனாலும் நமக்குள்ளாக அந்த சுவிசேஷம் சொல்ல வேண்டிய ஒரு அர்ஜி நமக்குள்ள என்ன இல்லை, இன்னும் வரவில்லை. We have heard many message about preaching the salvation or proclaiming the salvation, and we have given many commitments, but still we don't have that urge to proclaim the gospel. சில கூற்றுகளை நான் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். I would like to share a few statements before you. அதாவது மீன் பிடிக்கிறவருக்கு செல்லக்கூடிய மீனவர்களின் பல்கலைக்கழகத்தை ஒரு நிறுவனாங்க. One person has established a fisheries university. அந்த யூனிவர்சிட்டியில் அந்த மீனவர்களின் அந்த மீனவர்களுடைய அந்த யூனிவர்சிட்டியில் நிறைய பேர் வந்து PhD வாங்கினாங்க. And many people have obtained doctoral programs in that fisheries university. கடலுக்குள் சென்று எப்படி மீன் பிடிப்பது, எந்தெந்த மீன் எந்தெந்த மாதிரியில் அகப்படும் சொல்லி அவர்கள் அதிலேயே PhD டாக்டரேட் பட்டம்லாம் வாங்கினாங்க. They have obtained doctoral programs how to go inside the sea and catch fish inside of the sea, what kind of the fishes will be there and how to fish them at the right time. அதாவது BA னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், BCom னா பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், அது மாதிரி BF னா பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி. So BA means bachelor of arts, BCom means bachelor of commerce, and BF means bachelor of fisheries. BF ல இவங்க வந்து டாக்டரேட் பட்டம் வாங்கினாங்க. They have obtained doctoral programs in fisheries. ஆனால் ஒருவரும் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்லவில்லை. But no one went fishing inside the sea. டாக்டரேட் பட்டம் வாங்கினவர்கள் மீன் பிடிக்கும் அவசியத்தை மற்றவர்களுக்கு அந்த தரிசனத்தை கடத்துவதற்காக கன்சல்டன்டாக மாறினார்கள். Those who with the doctorates become consultants to convey the importance and burden and vision of fishing to others. இந்த டாக்டர் பட்டம் வாங்கினவங்க கன்சல்டன்ட் மாறிட்டாங்க. என்னன்னா அந்த மீன் பிடிக்கிற அவசியத்தை சொல்றதுக்காக அந்த தரிசனத்தை மற்றவங்களுக்கு கடத்துவதற்காக கன்சல்டன்டாக மாறினார்கள். All those who have obtained doctoral programs have become consultant to share the burden of fishing to others. அவர்களோ கடலுக்குள் மீன் பிடிக்க செல்லவில்லை. But they didn't go into the sea to fish. அநேக எந்த வகை மீன்கள் எங்கே கிடைக்கும், எந்த கால சூழ்நிலையில் மீன் பிடிக்கலாம் என்று கடலுக்குள் சென்று சர்வே எல்லாம் எடுத்து அந்த யூனிவர்சிட்டிக்கு சமர்ப்பித்தார்கள். Many people went into the sea to survey what type of fish were available and where and under what conditions it will be available. They have prepared the thesis and submitted to the university. அந்த யூனிவர்சிட்டி அதை அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டரேட் பட்டம் கொடுத்துச்சு. The university accepted those papers and conferred a doctoral programs on them. ஆனால் அவர்களோ கடலுக்குள் மீன் பிடிக்க செல்லவில்லை. But they didn't go into the sea to fish. அநேக இடங்களில் ஃபிஷர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், ஃபிஷர்ஸ் செமினார் நடத்தப்பட்டன. போட்டு கலந்து கொண்டு அந்த ட்ரைனிங்கில் வந்து நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்தாங்க. Fishermen training camps and fishermen seminars were conducted in many places and many participated and completed the program. பயிற்சி எடுத்தவங்களுக்கெல்லாம் பெரிய விழா வச்சு அவங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்தார்கள். They have conferred many degrees or certificates on the trainees. ஆனால் ஒருவரும் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்லவில்லை. But no one went fishing in the sea. எந்த வகை மீன் அதிகமாக பிடிக்கலாம், எந்த வகை மீனில் அதிக லாபம் கிடைக்கும் என்று டிபேட் எல்லாம் நடத்தப்பட்டன. Debates were held about which type of fish could be caught more and which has more profit. எதிராக டிபேட் பண்ணியவர்களுக்குள்ளாக சண்டை வந்து பிரிவினைலாம் உண்டாயிற்று. They end up in arguments among the people who have debates, and they had divisions among them.
ஆனால் ஒருவரும் வலையை எடுத்துக்கொண்டு கடலுக்குள் மீன் பிடிக்க செல்லவில்லை. But no one took the net and went into the sea to fish. மீன் பிடிப்பதற்கென்று வலைகள், படகுகள், மற்ற சாதனங்கள் எல்லாம் வாங்குவதற்கு அரசாங்கத்திடம் முன்பணம் வாங்கி எல்லாம் வாங்கியாகிவிட்டது. மீன் துறை என்ற ஒரு துறையும் அரசாங்கத்தில் தொடங்கப்பட்டன. The government also bought everything including the nets, boats and other equipments, and they have established a fishing industry for that purpose. ஒருவரும் மீன் பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. But no one went into the sea to fish. எல்லாம் மீன் பிடிக்கிற ட்ரெயினிகளாக மாறினார்கள் ஒழிய மீனவர்களாக யாரும் கடலுக்குள் சென்று மீன் பிடிக்கவில்லை. Everyone became the fishing trainers, but not fishers who go into the sea. மீன் பிடிக்க செல்லாததால் பிடிக்கப்பட வேண்டிய மீன்கள் எல்லாம் திமிங்கலங்களுக்கு இரையாகி மாண்டு போகின்றனவென்று கடையில் இருக்கிறவர்கள் யாராவது மீன் பிடிக்க செல்லுங்களேன் என்று அழுது ஒப்பு கொடுத்தார்கள். Because they don't go fishing, all the fish that should have been caught are being eaten by the giants like whales and dying. So many people ask them who have tried to awaken fishermen, passing the burdens to others, asking them to go for fishing. அவர்கள் எல்லாம் ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணினார்கள். They all filled in spirit and prayed. எல்லாரையும் எழுப்புதல் அடைய செய்தார்கள். They all made them revive. யாரையாவது போங்கள் என்று சொன்னார்கள். They all asked others to go and go. ஆனால் இவர்களோ மீன் பிடிக்க செல்லவில்லை. But they didn't go fishing. இதுதான் pathetic condition. This is the pathetic condition. நிறைய பேரு போங்க சுவிசேஷத்தை சொல்லுங்க என்று கேள்விப்படுகிறோம். எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஆனால் ஒரிஜினலாக போய் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள் யாரும் கொஞ்சம் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். We are hearing that many meetings and seminars are being conducted to raise the evangelist, but the real people who are going into the sea and fish is coming down. மத்தேயு 9வது அதிகாரம் 36 லிருந்து 38 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். I'll read Matthew 9:36 and 37. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல, ஒரு சபையில் சேர்க்கப்படாத ஆத்துமாக்களைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுது, வேலையாட்களோ கொஞ்சம், அதனால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். Here Jesus says like this, when he saw the crowds, he had compassion on them because they were harassed and helpless like sheep without a shepherd. Then he asked his disciples, the harvest is plentiful, but the workers are few. Ask the Lord of harvest, therefore, to send out workers into the harvest field. 1977-78களில் நாங்கள் அப்போல்லாம் நாங்கள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். மாதம் ஒருக்கா நாங்கள் எல்லாரும் என்ன செஞ்சோம், அந்த பண்டிதர் கார்டனில் கூடி மாதம் ஒருக்கா நாங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ் பண்ணுவோம். In 1977-78, we were in the college and we used to conduct fasting prayer once in a month. பிளெஸிங் யூத் மிஷனில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த கார்டனில் நாங்கள் இந்த காரியத்திற்காக நாங்கள் ஜெபிப்போம். We used to gather in the garden as the BYM family there. ஆண்டவரே, யாரையாவது என்ன செய்யுங்க, நீங்க அறுக்கிறதுக்கு யாராவது அனுப்புங்க சொல்லி அந்த நாட்களை நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். We used to pray, Lord, therefore send out the workers for the harvest. பாருங்க, நிறைய வயல்களில் விளைஞ்சு கிடக்குது, அதை அறுக்கிறதுக்கு ஆண்டவரே யாரையாவது அனுப்புங்க என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொண்டிருந்தோம். We kept praying, the harvest is plentiful but the workers are few. Lord, please send somebody to harvest. அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? It looked how you know. யாத்திராகமம் 4:13 நான் வாசிக்கிறேன். I will read Exodus 4:13. எகிப்திலே அடிமைத்தனத்துக்குள் இருக்கிற உமது ஜனங்களை விடுவிப்பதற்காக என்னை அனுப்பாதேயும் ஆண்டவரே, நீ அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்று யார் வேண்டிக் கொண்டான்? மோசே வேண்டிக் கொண்டான். Moses prayed to God, don't send me, pardon your servant please, and send someone else to release the slaves who are in the Egypt. எல்லாம் விளைஞ்சு கிடக்க, ஆண்டவரே நீங்க யாரையாவது அனுப்புங்க, உமக்கு சித்தமா இருக்கிற யாரையும் அனுப்பாதீங்க, என்ன மட்டும் நீங்க என்ன செய்யாதீங்க, அனுப்பிடாதீங்க அப்படிங்கிற ஒரு பாணியில தான் நாங்கள் அந்த நாட்களில் ஜெபித்து கொண்டு இருந்தோம். Those days we were praying like this, the harvest is plentiful but you send someone else, not us. எங்களுக்கு ஒரு லீடர், ஒரு அண்ணன் இருந்தாங்க, அவங்க பேர் தர்மராஜ். அவங்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்.
We had one youth leader, there was a brother called Mr. Dharmaraj, who was an agriculture officer on those days. தஞ்சாவூரில் அவர் அப்போ தான் கெசட்டட் ரேங்க் பெரிய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். அவருடைய ஒய்ஃப் வந்து எங்களுக்கு அக்கா. அவங்க வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க. He was an agriculture officer in Tanjore district. He was in a gazetted rank and his wife was a teacher. நாங்கள்லாம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து சுவிசேஷ ஊழியம் செய்கிற சமயம் இந்த அண்ணனும் எங்களோட கூட வருவாங்க. When we are going for the gospel ministries by taking our cycles, that brother also used to come with us. ஒரு நாள் அவங்க வந்து திடீர்னு தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. One day he told us that I resigned my job and I am going to the full-time ministry. கேட்டோம், என்னென்ன திடீர்னு நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி கேட்டோம். We asked them why you suddenly resigned your job and going for the full-time ministry. நான் இதே ஜெபத்தை நான் ஒரு நாள் பண்ணிட்டு இருக்க சமயம் ஆண்டவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. Said when I was doing the same prayer, God asked me one question to me. நீ வந்து எதுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு பெரிய ஒரு விளைஞ்சி கிடக்கிற ஒரு தஞ்சாவூர்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அதாவது என்னது நெற்களஞ்சியமாங்க. அது ஃபீல்டெலாம் பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் என்ன செய்யும், இது அரிசி விளைஞ்சிருக்கும். So he was asking, you are standing before a field that is ready for harvest. அங்கே விளைஞ்சி கிடக்கு, உன் கையில் வந்து கதிர் அறுக்கிற அருவாள் இருக்குது. The field is ready for harvest. In your hand you have the sickle to harvest the grass stalks. நீ கையில் வச்சுக்கிட்டே ஆண்டவரே இந்த அறுப்பை அறுக்க யாரையாவது அனுப்பும் என்று சொல்கிறாயே. By having the sickle in your hand, you are asking me to send someone else to the field. உனக்கு பலம் இருக்குது, you have the strength, உன்கிட்ட அந்த அறுக்கிற அருவாள் இருக்குது, you have the sickle for the harvest, உனக்கு பாரமும் இருக்குது, you have the burden as well. நீயே மற்றவங்களை அனுப்புனே சொல்ற, நீயே இறங்கி இருக்க கூடாதுன்னு என்கிட்ட ஆண்டவர் கேட்டாருன்னு சொன்னார். So he was telling me that God asked him, since you are having everything, why you are asking me to send someone else? அதனால தான் நான் வந்து என்னுடைய வேலையை நான் ரிசைன் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களே எங்ககிட்ட அவங்க சொன்னாங்க. That is why he told us that this is the reason that I have resigned my job and I am going for the full-time ministry. அப்போ நாங்க வந்து அந்த அண்ணன் வந்து எங்களை அவங்க வந்து புள்ளிநேர ஊழியம் போனதுனால எங்களுடைய வாழ்க்கையும் அது மாதிரி ஒரு சேலஞ்ச் ஆயிடுச்சு. Since that brother has gone for a full-time ministry, our life have become a challenge. நாங்களும் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பாரத்தை இந்த அண்ணன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம். We have received a burden that we must also do something great for the Lord. ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் செய்வதற்கு பலன் இருக்கும் பொழுதே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியா நான் உங்களை அழைக்கிறேன். I am calling you when you are having the strength in your body itself to do the ministry of God. உங்களுடைய சரீரத்திலே பலன் இருக்கும் பொழுதே தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாரையும் பார்த்து நான் அழைக்கிறேன். I am calling you all, since you are having the strength in your body, I am calling to come to the ministry of God. உங்களுடைய சரீரத்தில் உள்ள பலனெல்லாம் நீங்க போன பிறகு நீங்க ஆண்டவருக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. After you lose all your strength from your body, even if you have a desire to do great things for the Lord, you will not be able to do anything for the Lord. என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். I will tell you an incident that happened in my life. எனக்கு வந்து 1994 வருஷம் எனக்கு 34 வயசு இருந்தது. In 1994 I was 34 age old. சித்தேரி மலை என்கிற மலையில் அங்கே உள்ள ட்ரைபல்ஸுக்கு நாங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் போவோம். We used to do a gospel ministry in the Mount Chiteri. ஒரு நாள் என்னன்னா, நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு கிராமத்துக்கு போகணும். அது வந்து எங்கள் சித்தேரி மலையில் இருந்து மலையில் ஒரு 10 கிலோமீட்டர் போகணும், நொச்சிக்குட்டைங்கிற ஒரு கிராமத்துக்கு போக வேண்டும். On Tuesday we have to go for a ministry in a village called Nochikottai. அந்த நொச்சிக்குட்டைக்கு போகணுன்னா சித்தேரிய மலையில் தான் இருக்குது. அந்த இன்னொரு மலையில் ஒரு 10 கிலோமீட்டர் மலைப்பாதையில் நடந்து போக வேண்டும். It is a 10 kilometer away from the Mount Chiteri. We have to walk in a hill path. நாங்கள் செவ்வாய்க்கிழமை நாங்கள் புறப்பட்டு நாங்கள் வந்து எங்களுடைய சைக்கிள்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அரிசி பருப்பு சமைக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு 2 சைக்கிளை நாங்கள் கட்டிக்கிட்டு, ஏன்னா நம்ம அங்கேருந்து நாங்கள் சைக்கிளில் போக முடியாதனால சைக்கிளை தள்ளிக்கிட்டே நாங்கள் போவோம். We used to gather all the rice and grains for those people and we will take our cycles and go by pushing the cycles.
புதன்கிழமை நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு விசுவாசிகளெல்லாம் பார்த்துட்டு வியாழக்கிழமை காலையில் நாங்கள் வந்து ஆராதனை நடத்திட்டு நாங்கள் மறுபடியும் சித்தேரிக்கு திரும்பி வரணும். We used to stay in the night of Wednesday there, and we used to see all the believers there, and we have to conduct the worship there on the Thursday morning, and we have to come back again. என்னோட அண்ணன் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பி நீங்கள் கொஞ்சம் இருங்க, ஒருத்தர் வந்திருக்காரு, அவரே நீங்கள் சேர்த்து நீங்கள் வந்து நொச்சிக்குட்டை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாரு. My elder brother has told me that one brother has come to see the ministry. You also take him along with you while you go to the ministry. அப்போ நான் பண்ணோன்னா ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் என்ன செஞ்சார், வந்தார், பிரைஸ்லான்னு சொல்லி சொன்னார். We have seen one person who is of age 60 and he came to us and said, praise the Lord. அவர் திருநெல்வேலியிலிருந்து சித்தேரி மலையில் ஊழியத்தை பார்க்கறதுக்காக அவர் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்காரு. In order to see the ministry in the Mount Chiteri, he has come from the town Tirunelveli. அவர் எங்கள் அண்ணனை பார்த்து சொன்னாரா, ஏதாவது ஒரு கிராமத்துக்கு நான் இந்த பிரதர்ஸோடு சேர்ந்து போகிறேன்னு சொல்லி சொன்னாரா, எங்களோட வாங்கன்னு சொல்லி சொன்னார். He has a desire to go for any ministry in any of the village. He shared with my brothers, that's why he came there. அவர்கிட்ட நான் சொன்னேன், அங்கிள், அப்போ எனக்கு அவர் அங்கிள் வயசு, எனக்கு 34 வயசு தான். அவர் அங்கிள் 10 கிலோமீட்டரு வெயிலுக்குள்ளே மலையில் நடந்து போகணும், முடியுமான்னு சொல்லி கேட்டேன். So I told him, uncle, it is 10 kilometers, it is in the hot sun, we have to walk uphill in the mountain. முடியும் தம்பி, போகலாம் அப்படின்னாரு. He said, it is possible, I can do it, we can go. சரி சொல்லி அவரையும் கூட்டிக்கிட்டு, அவர் கொஞ்சம் ஸ்லோவாக நாங்களாம் இப்போ சைக்கிளில் தள்ளிக்கிட்டு ஃபாஸ்ட்டாக நடப்போம், அவர் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தாலும் நாங்களும் ஸ்லோவாக தான் நான் கொஞ்சம் அப்படி நடந்து போனோம். We used to walk fast taking the cycles, but since he is aged, he was little bit slow. 1 கிலோமீட்டர் போயிட்டு நாங்கள் திரும்பி பார்த்தோம், ஆள் வரல. After going 1 kilometer, we have seen back, he was not there. மலைப்பாதை அது, அதனால் வந்து அவர் அப்படியே சிக்ஸாக்காக போகும். கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்தார். It is an uphill, it will be zigzag, and after some time we see him back. போகலாம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் போனோம். He said, we shall go. அடுத்த 1 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணோம். After going another mile, we have seen back, he was not there. சரி, நாங்கள் ஒரு மரத்து நிழலில் சைக்கிள் நிறுத்திட்டு வந்து வெயிட் பண்ணால் கொஞ்ச நேரத்தில் அவர் இப்படி தள்ளாடிட்டு வந்தார். We were waiting under a tree, and after some time he was coming slowly. வந்தோடனே கேட்ட, அங்கிள் என்னாச்சுன்னு சொல்லி. I asked him, uncle, what happened? கொஞ்சம் எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் உண்டு, கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலாமான்னு சொல்லி கேட்டார். He said that I had some high blood pressure, so shall we wait for some time and move? சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் நின்னோம். Then we said okay and waited for some time. கேட்டார், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்டார். He asked how much distance is it there? அங்கிள் இப்போ தான் 2 கிலோமீட்டர் வந்திருக்கோம், 8 கிலோமீட்டரு மலைப்பாதையில் நடந்து போகணும் அங்கிள் அப்படின்னு. I told him just we have crossed 2 kilometers and we have to go still 8 kilometers in the uphill. போலான்னு அவர் ஏன்ச்சாரு. Then he stood immediately, let's go. நாங்கள் சொன்னோம், அங்கிள் 2 கிலோமீட்டர் உங்களால் நடக்க முடியல, இன்னும் 8 கிலோமீட்டர் நடக்கணும், உங்களால் நடக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். Then we said, uncle, you are not able to walk 2 kilometers, still we have to go 8 kilometers further, so it will not be possible for you to walk. ஏன்னா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு, நீங்க பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். Because since you have high blood pressure, you have to take care of yourself. செத்தாலும் நான் ஊழியத்தில் சாக ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். He said, even if I die, I will die for the Lord in the mountain. நான் உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டேன், என் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டேன், என் மனசுல நான் சொன்னேன். Then I say into my heart, இந்த வைராக்கியம் உங்களுக்கு 25 வயசுல வந்திருக்கணும்னு சொல்லி நான் சொன்னேன். I was thinking how good it would have been if this seal had come to you at the age of 25. செத்தாலும் நான் சாகிறேன் என்று 25 வயசுல உங்களுக்கு வந்து தேவனை பற்றிதான ஒரு வைராக்கியம் வந்திருந்துச்சுன்னா அப்ரிஷியேட் பண்ணலாம். If you had the same seal at the age of 25, I can appreciate that. கவர்மெண்ட்ல இருந்தே முடியாதப்பான்னு சொல்லி உங்களை ரிட்டையர்ட் பண்ணிட்டாங்க. The government itself has rejected you that you will not be able to perform further. இப்பொழுது ஆண்டவருக்காக எதையாவது செய்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய உடம்பு உங்களை என்ன செய்யாது, ஒத்துழைக்காது. If you say that I will be able to do anything for the Lord, then your body will not cooperate for that. எனக்கு இப்பொழுது 65 வயசு ஆகிறது. Now I am 65 years old. இப்பொழுது அந்த மாதிரி என் சைக்கிளை தள்ளிக்கொண்டு என்னால் போக முடியாது இப்பொழுது உள்ள பலத்தின்படி. With the strength now I have, I'll not be able to push the cycles and walk uphill. அந்த நாட்களில் எனக்கு 34 வயசு, என் கூட கோ மிஷனர் வந்து அவருக்கு 34 வயசு. At that time I was 34 age old, and the other brother also of the same age. மைல் கணக்கா நாங்க நடந்து இருக்கிறோம்.
We used to walk miles and miles. அருமையான வாலிபர்களே, அருமையான தோழர்களே, சபை மக்களே, உங்களுக்குள்ளாய் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற பாரம் இருக்கும் பொழுது, பலம் இருக்கும் பொழுதே ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நான் உங்களை என்ன செய்கின்றேன், நான் கேட்டுக்கொள்கிறேன். Dear beloved youths and my friends and my church believers, if you have a burden to do anything for the Lord, you have to start when you have the strength in your body itself. சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கிப்பது? How to share the gospel? பாருங்க, தேவனிடமிருந்து சொல்லப்படுகிற காரியங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். We need to tell how to receive the peace from God. நம்ம என்ன செய்கிறோம், நிறைய நேரங்களில் ஏன் நம்ம வந்து சுவிசேஷம் சொல்ல முடியல என்றால், எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுனே தெரியாது. Many times why we are not able to share the gospel is we don't know where to start and where to end. பாருங்க, முதலாவது சமாதானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்று அறிவிக்க வேண்டும். As a good news, we have to tell them how to receive the peace from God. அதைத்தான் பிதாவானவர் சொல்லிக் கொடுத்தார். That is what God the Father was teaching. தேவனுடைய நற்காரியங்களை குறித்து இரண்டாவது அறிவிக்க வேண்டும். We must proclaim the good things of God. தேவன் வந்து என்னென்ன அற்புதங்களை செய்கிறார், எப்படி அவர் என்னென்ன பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார், உங்களுக்கும் செய்ய முடியும் என்று தேவனுடைய நற்காரியங்களை குறித்து நாம் அறிவிக்க வேண்டும். We have to preach the good works of God, how he is performing the great miracles and good things for the others. மூன்றாவதாக ரட்சிப்பை நாம் பிரசித்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. Thirdly, we have to proclaim the salvation. இது வந்து ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷ ஊழியம் செய்கிறது. This is what the evangelism for the people who are not saved. சபையிலே உள்ள ஜனங்களுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லப்படுகிறது என்று இங்கு சொல்லப்படுகிறது. Here also the scripture also talks about how to say the gospel to the believers in the church. உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லும் சுவிசேஷகியே என்று தேவன் அழைக்கிறார். God calls as the evangelist, you Zion, who brings the good tidings to the people. உங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து எந்தெந்த வரங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. God has given many gifts to you. நமக்குள்ளாக இருக்கிற வரங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நம்மை நாமே எந்தெந்த வரங்கள் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். We know that what are the spiritual gifts that God has given to us. முன்னுடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு அறிவி. Go and say to the Zion that your Lord reigns. சபையை தேவன் ஆட்சி புரிகிறார் என்று எல்லா விதங்களிலும் சபையில் உள்ள ஜனங்களுக்கு நீங்கள் போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். God is telling you have to preach continuously that your God rules over you. உங்களுக்குள்ளாக டீச்சிங் கிஃப்ட் இருக்குதா? Do you have teachings with அந்த டீச்சிங் கிஃப்ட் ஆண்டவர் என்ன செய்கிறார், நீங்கள் உபயோகப்படுத்தும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறார். God is encouraging you to use the teachings you have received from the church. உங்களுக்குள்ள சுவிசேஷம் சொல்லக்கூடிய பாரம் இருக்கிறதா? சுவிசேஷம் சொல்லும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். If you have the burden for sharing the gospel, God is calling you to share the gospel. உங்களுக்குள்ளாக தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய வரம் இருக்கிறதா? தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார், அழைக்கிறார். If you have the gift of prophecy, God is calling you to share the prophecy to others. இடத்துல பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க, சுவிசேஷத்தை 1 கொரிந்தியர் 9:16-17 இப்படி சொல்லப்படுகிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் எனக்கு மேன்மை பாராட்ட இடமில்லை, அதன் மேல் என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. Here Paul says in 1 Corinthians 9:16 and 17, for when I preach the gospel, I cannot boast, since I am compelled to preach. Woe to me if I do not preach the gospel. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தால் உக்கிரான உத்தியோகம் என் கையிலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. If I preach voluntarily, I have a reward. If not voluntarily, I am simply discharging the trust committed to me. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். To share the gospel is the duty that is conferred on me, it's committed to me. ஒருவேளை நான் சுவிசேஷ ஊழியத்தை நான் செய்யவில்லை, என்ன நடக்கும்? If I am not sharing the gospel to others, what will happen to me? அவர் என்ன சொல்கிறார் என்றால், அது உக்கிரானத்துவம், என் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற உக்கிரானத்துவம், இந்த உக்கிரானத்துவத்தை தேவன் என்னிடத்தில் என்ன செய்வார், கணக்கு கேட்பார்.
It is the trust that has been committed to me. If I am not doing that, God will question me in the end day. நம்ம தமிழ்ல வந்து உக்ரானக்காரன் சொல்லி வருகிறது. உக்ரானக்காரன் என்றால் ஒரு பொருளை ஒப்புவிக்கப்பட்டதை அந்த அதனுடைய எஜமானுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவன் தான் உக்ரானக்காரன். A steward is the one who is accountable for his master. நீங்கள் வந்து தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் உக்ரானத்துவம் உங்கள் மேல் இருக்கிறது. If you are not sharing the gospel, you have the trust that is committed on you. அந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். He is telling, woe to me if I do not preach the gospel. இது வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு. This is for preaching the gospel. சபைக்குள்ளாய் இருக்கிற மற்ற ஜனங்களை நான் வந்து பக்தி விருத்திக்குள்ளாய் நடத்துவதற்கு சுவிசேஷம் தான் சொல்லப்படுகிறது. If it is also called as the evangelism, if I have to lead the people inside the church or edify the people inside the church. நான் ஒருவேளை எனக்குள்ளாய் இருக்கிற ஆவியின் வரங்களை நான் உபயோகப்படுத்தவில்லை, என்ன நடக்கும்? If I am not using the spiritual gifts that I have, what will happen? அதுக்கும் ஐயோ தான். Woe to that also. ஏனென்றால் நம்ம வந்து நம்ம வந்து நமக்குள்ளாய் இருக்கிற ஆவியின் வரங்களை நம்ம வந்து உபயோகப்படுத்தவில்லை என்றால் அந்த ஆவியின் வரங்களை நாம் புதைத்து வைக்கிறோம் என்று அர்த்தம். If we are not using the spiritual gifts that has been given to us, it means that we are keeping or silent the gifts that has been given to us. சில பேர் வந்து நல்ல ஒரு மாதிரி மூடி டைப்பா இருப்பாங்க. Somebody will be very silent or moody. மூடி டைப்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்க தனியாக இருந்துக்கிடுவாங்க, அவ்வளோதான். They will be alone. They will not mix with others. அவங்க வந்து கூட்டத்தோட இருக்கிறத விட அவங்க தனியாக இருக்கிறத ரொம்ப விரும்புவாங்க. They will like to be alone instead of being in the crowd. அவங்க வந்து இன்னொருத்தட்ட போய் வாலண்டியராக உட்காந்து பேசி கொண்டதெல்லாம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அவ்வளவு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்க. They will not take initiative to go and share something with others. சில பேர் வந்து சோஷியல் டைப்பா இருப்பாங்க. Some others will be very social. பக்கத்துல உட்கார்ந்திருக்கவங்கள யாரு நீங்க எந்த ஒரு ஏது என்ன சொல்லி டக்குன்னு அவங்களோட பேசி அவங்களோட என்ன செய்வாங்க, மிங்கிள் ஆயிருவாங்க. Immediately they will talk with the people who is sitting nearby and they will mix with them. இது அந்த சோஷியல் டைப்பாக இருக்கிறவங்களுக்கு தேவன் கொடுத்த வரம் அது. The people who are social, this is the gift that God has given to them. நீங்க தான் சீக்கிரமா பழகிறீங்களா, அப்ப அவங்களோட பழகி நீங்க சுவிசேஷத்தை சொன்னா என்ன? You are mingling easily with other people, why don't you share the gospel with others? தேவன் கொடுத்த அந்த ஒரு இது வரத்தை வேற காரியங்களை பேசுறதை விட சுவிசேஷத்தை சொன்னா என்ன? Why don't you use that spiritual gift to share the gospel instead of speaking something else? நான் சொல்லுகிறது என்னவென்றால், நம்முடைய சபை ஜனங்களை நான் உற்சாகப்படுத்துவது என்னவென்றால், உங்களை நீங்களே சுவிசேஷ ஊழியத்திற்கு ஒப்புக்கொடுங்கள். What I want to encourage our church believers or want to ask our church believers is to do the gospel ministry. ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாய் கடந்து போகும். இயேசு கிறிஸ்துவுக்கு என்று நீங்கள் செய்தவன்றே கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும் சொல்லி ஒரு பெரிய பக்தன் சொன்னார். A great minister told like this, only one life, it will soon be past. Only what is done for Christ will last. அது யார் தெரியுமா? Know who is that? யார் சொல்லிருப்பா? Who might have told this? பெரிய பணக்காரர்களில் ஒருவரான ஸ்டட், அவருடைய மகன் சிடி ஸ்டட் தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். This statement was shared by one son of a millionaire, Stud. His son's name was C.T. Stud. இங்கிலாந்துல ஒரு பெரிய குதிரை லாயத்தை வச்சு பெரிய பணம் சம்பாதிச்சு பயங்கர மில்லியனரா இருந்தவர் தான் ஸ்டட் என்பவர். The Stud was a great millionaire who owns a horse race. அவர் மூடி பிரசங்கத்தில் அவர் ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய குதிரை லாயத்தை எல்லாம் அவர் என்ன செஞ்சார், அந்த குதிரை பந்தயம் நடத்துகிற இடத்தெல்லாம் அவர் ஒரு சுவிசேஷம் நடக்கிற இடமா மாற்றினார். He was saved by the message of Minister Moody, and he has given all his horse race places for sharing the gospel. தன்னுடைய இரண்டு மகன்களாகி அதுல ஒரு ஒருத்தன் தான் சிடி ஸ்டட், ரெண்டு மகன்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் வந்து மூடி பிரசங்கியாரை வீட்டுக்கு அழைத்து ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். Mr. Stud called the minister Moody, D.L. Moody, to his house in order for his sons to be saved. ரட்சிக்கப்பட்ட பிறகு
இந்த சிடி ஸ்டட்டுக்குள்ளாக சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் உருவானது. There was a desire to share the gospel after getting saved inside of CT Stud. அவருக்கு அப்பா வந்து சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்தாங்க. ஏன்னா பெரிய சொத்து, பெரிய ஒரு மில்லியனியர் கணக்கில் சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்தாங்க. His father divided his share of property to all the brothers. சிடி ஸ்டட் தன்னுடைய எல்லா சொத்தையும் இது சுவிசேஷ ஊழியத்துக்கென்றும் மற்றவர்களுக்கும் எழுதி வைத்துவிட்டு தன்னுடைய கணக்கில் ஒரு சின்ன சொற்பம் இருக்கத்தக்கதாக தன்னை அவர் ஏழையாக்கி கொண்டார். CT Stud has shared the portion of his property to a gospel ministry and made himself poor. சிடி ஸ்டட் ஆப்பிரிக்காவினுடைய சென்ட்ரல் ஆப்பிரிக்கா காங்கோ என்ற இடத்துக்கு போய் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அங்கு சுவிசேஷம் சொல்லுவதற்காக அவர் செலவிட்டார். He has gone into Congo in South Africa and he has spent his entire life to share the gospel. அவர் தான் இந்த ஒரு வார்த்தையை சொன்னார். That person only shared this word. அவர் என்ன சொன்னாரு? What he said, ஒரே ஒரு வாழ்க்கை, only one life, அது சீக்கிரமா கடந்து போயிடும். it will soon be past. ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிச்சீங்க, எத்தனை வீடு கட்டினீங்க, எத்தனை சொத்து சேர்த்தீங்க, இது ஒன்றையும் உங்களோடு கூட வரப்போவது கிடையாது. So how much you have earned, how many property you have earned, how much wealth you have created, all these things will not come with you. இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, When you are seeing the face of Christ Jesus, தேவனுக்காக இயேசு கிறிஸ்துவாக நீங்கள் என்ன செய்தீர்களோ அதுதான் உங்களோடு கூட வரப்போகிறது என்று சொன்னார். only what is done for Christ will come along with you. 16 வயதில் நான் ரட்சிக்கப்பட்டேன். I was saved at the age of 14. 31 வயசு வரைக்கும் நாங்கள் வந்து சுவிசேஷம் இது மாதிரி சைக்கிள் எடுத்துக்கொண்டு சுவிசேஷ ஊழியர்களுக்கெல்லாம் நாங்கள் போவோம். Till the age of 31, we used to do the gospel ministry by taking the cycles. என்னுடைய சக மாணவர்கள் மத்தியிலே நான் ஊழியம் செய்தேன். I have done the ministry among my fellow students. 31வது வயதில் நாங்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு நாங்கள் வந்தோம். At the age of 31, we have come to the full-time ministry. எனக்கு இப்போ 65 வயதாகிறது. Now I am 65 years old. 50 வருடங்களாக என்னுடைய இளமையை ஆண்டவருக்கு நான் ஊற்றியதால் நான் எந்த விதத்திலும் நான் என்ன செய்ய போடக்கூடாது, வருத்தப்பட போவது கிடையாது. I'm not going to worry for the 50 years of life I have spent for the Lord. தேவனுக்காக என்னுடைய இளமை எல்லாம் நான் ஊற்றினதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக நான் இருக்கிறேன். Since I have spent all my youth for the Lord, I am very joyful now. உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு சஜஷன் கொடுக்க விரும்புகிறேன். I want to give you a small suggestion. நம்முடைய சபையில் இருந்து நிறைய கேம்ப்ஸில் ஊழியங்கள் நடைபெறுகிறது. ஏதாவது ஒரு கேம்பில் நீங்கள் போய் உங்களுடைய அந்த சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பிக்கத்தக்கதாக நான் உங்களை என்ன செய்கிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். Many camp ministries are being conducted from our church. I am encouraging you to join any one of the camp ministry and start your gospel ministry. இப்பொழுது நாங்கள் வந்து கொஞ்சம் கேம்ப்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து அந்த கேம்ப் மினிஸ்ட்ரிகளோடு போய் நீங்களும் உங்களுடைய சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பியுங்கள். We have increased the camp ministries now. We have added some new camps now. You can also go to the camps and start your gospel ministry for the Lord. ஏதாவது ஒரு கேம்பில் உங்களை நீங்கள் இணைத்துக்கொண்டு நீங்கள் யாராவது ஒருத்தரை பார்த்து நீங்கள் வந்து தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்கள் சிம்பிளாக சொன்னாலுமே அதனுடைய பலனை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார், கொடுப்பார். Even if you see one person and share the gospel to them, God will give the reward for that. இந்த இப்படிப்பட்ட சுவிசேஷகர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், சுவிசேஷகனே சுவிசேஷகியே. பிதாவானவர் என்ன செய்கிறார், சபை பார்த்து அழைக்கிறார், சுவிசேஷகனே சுவிசேஷகியே, மலையின் மேலே என் இடத்துல ஏறி வா, உன்னுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். By seeing these people only, God is calling, O church or O Zion, you who bring good tidings, get up into the high mountains. How beautiful your foot are there in the mountains. எல்லாருக்கும் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? Bow down and pray. நீங்கள் தலைகளை தாழ்த்தி இருக்கும் பொழுது ஒரே